தானோஸ்க்கும் எக்ஸ்லரேட் ஏலியனுக்கும் ஃபைட் பேட்டில் வச்சா யார் வின் பண்ணுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு பவர்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா. நம்ம தானோஸ் கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு, டியூரபிலிட்டி இருக்கு. அவ்வளோ ஏங்க நம்ம ஹல்க் மாமாவை நெஞ்சு மேலேயே 2 போட்டு பட்டுன்னு போட்டு படுக்க வச்சிருப்பாப்ல. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம எக்ஸ்லரேட் ஏலியன் கிட்ட வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்லரேட் ஏலியனுக்கு ஸ்பீடு தான் மேஜர் பவர்ன்ட்டு. எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட முடியும் அப்படின்னா லைட்டுக்கு சிமிலராக ஓட முடியும், சவுண்டை விட ஹையாகவே ஓட முடியும். அந்த அளவுக்கு தான் அவருடைய ஸ்பீடு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 மினிட்டுக்கு நியர்லி 100 லேண்டில் வைக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பர் பவர் இருக்கும் அவர்கிட்ட. அண்ட் ஃபைட் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மாதிரி யாருக்கெல்லாம் ஃபைட் பேட்டில் இருக்க போகுது அப்படின்ட்டு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. பேட்டில் நேரம்னா நம்ம எக்ஸ்லரேட்டரோட பஞ்சஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் ஹெவியாக இருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. பட் நம்ம தானோஸோட பஞ்சு கிட்டத்தட்ட நம்ம ஹல்கே படுக்க போட்டுருவாப்புல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். எக்ஸ்லரேட் வந்து அதோட பஞ்சஸ் தானோஸ் மேலே வச்சார் அப்படின்னா தானோஸ்க்கு லைட்டாக ஹர்ட் தான் ஆகும். அதே தானோஸ் ஒரே ஒரு பஞ்சு ஹல்க்கு வச்ச மாதிரி வச்சார் அப்படின்னா எக்ஸ்லரேட்டோட கதை அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்குன்னு எக்ஸ்லரேட்டோட பவரே இல்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்லரேட்டரால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். ஸோ அதை வச்சு தானோஸை டயர்டாகிற அளவுக்கு தலையினால தண்ணி காட்ட முடியும். ஆனால் கையில் மாட்டினா அப்படின்னா சோலி முடிஞ்சுச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த பேட்டிலோட வின்னர் தானோஸ் தான்.